வாங்கோ உட்காருங்கோ. நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க என்ன வேலையா வந்தேன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்ததும் நான் சொல்லிடுவேன். நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, உங்க பொண்ணு பார்வதி எங்க ஐஏஎஸ் அகாடமியில தான் படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. எங்க ஆத்துக்காருக்கு தான் பொண்ணை வேலைக்கு அனுப்புறதுல இஷ்டம் இல்லையோனோ. அது மட்டும் இல்ல, எங்க ஆத்துல ஆம்படியா தான் வேலைக்கு போவா. பொம்னாட்டி நாங்க யாரும் வேலைக்கு போக மாட்டோம். நாங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என்னம்மா இந்த காலத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் ஆண்களுக்கு ஈக்குவலா போலீஸ்ல இருந்து விண்வெளி வரைக்கும் எல்லா துறையிலயும் பொண்ணுங்க வேலை பார்த்துட்டு தானே இருக்காங்க. இதுக்குதான் நான் எதுவும் சொல்றது இல்ல, சொன்னதும் அட்வைஸ் பண்ண வந்துடுறேன் பாத்தியலா. பொம்னாட்டி பிள்ளைங்களை வெளில அமிச்சிட்டு பெத்தவா நாங்க தான் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கோம். லோகத்துல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு தானே இருக்கே. நாங்களும் நியூஸ் சேனல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிங்கிறீங்க, அப்ப எதுக்குமா பார்வதி ஐஏஎஸ் படிக்க வச்சீங்க? வீட்டுல இருக்கிற பொருள் மாதிரி வீட்லயே வச்சுக்க வேண்டியதானமா? இங்க பாருங்க, என் பொண்ணு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுனால நீங்க சொல்லாதீங்க. அப்ப உங்க பொண்ணு என்ன பண்ணணும்னு நீங்க தான் சொல்லுவீங்களா? ஆமா, நான் தான் சொல்லுவேன். எங்க ஆத்து பொண்ணுங்க மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னத்துக்குங்கிறேன். நானும் பாத்துட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து தேவையில்லாதெல்லாம் பேசிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்பி வெளில போங்க. சார் வாங்க சார் போலாம். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. ஒரு நிமிஷம், எனக்கு நீங்க பேசுறதுல ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க. அவர் பொண்ணு வேலைக்கு போறது பிடிக்கிறது இல்ல, அவர் வீட்டுல பொம்பளைங்க யாரும் வேலைக்கு போறது இல்ல, அவருக்கு கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, நீங்களும் சின்ன வயசுல டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்டு தானே படிச்சு பாஸ் ஆனீங்க. உங்க அப்பா உங்களுக்கு செஞ்ச தப்ப தானே இன்னைக்கு நீங்க உங்க பொண்ணுக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்க வீட்டுல வேலை செஞ்சாரு, தோட்ட வேலை செய்த ராமசாமி, அவரோட பையன் தானா. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு மாதிரி தைரியமான ஆளுங்க இந்த சமுதாயத்துல கலெக்டரா வந்தாங்கன்னா பல வீடுகளில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தைரியமா இந்த வெளி உலகத்துக்கு அனுப்புவாங்க. இந்த சமுதாயத்துல பல மாற்றங்கள் நடக்கும். ஏற்கனவே இந்த சமுதாயத்துல ஒரு திறமையான டாக்டர் நாங்க இழந்துட்டோம். இனிமே இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல கலெக்டர் வரணுமா வேண்டாமாங்கிறது இனிமே உங்க கையில தான் இருக்கு. இத பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.